ஆலந்தூர் ஆடுகளம். யார் இந்த சரவணன்? திமுக அமைச்சரின் கோட்டையை தகர்க்கும் அதிமுகவின் மாஸ் ஸ்கெட்ச். அதிமுகவின் எஃகு கோட்டையான ஆலந்தூர் தமிழக அரசியலில் எப்போதும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பை கொண்ட தொகுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்டு வென்ற இந்த மண்ணில் இப்போது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் யுத்தம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த முறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்திருக்கும் வியூகம் மிகவும் நுணுக்கமானது. அதாவது, ஆளும் கட்சியின் செல்வாக்கு மிக்க அமைச்சரான தாமோ அன்பரசனை அதே பகுதியில் அடிமட்ட அளவில் மக்களுடன் புழங்கிய ஒரு முன்னாள் கவுன்சிலரை வைத்து வீழ்த்துவதுதான் அந்த மாஸ் பிளான். இதற்காக எடப்பாடியார் தேர்வு செய்திருக்கும் நபர்தான் வேளச்சேரி சரவணன். சரவணன் ஒரு சாமானிய தொண்டனாக வட்டக்கழக செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். இன்று அம்மா பேரவையின் மாநில இணைச் செயலாளர் என்ற உயரத்தை எட்டியிருந்தாலும் அவருக்கு பலமாக இருப்பது அவர் வகித்த கவுன்சிலர் பதவிதான். இதே ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் அவர் கவுன்சிலராக இருந்தபோது ஏசி அறையில் அமராமல் தெருக்கோடியில் நின்று மக்கள் குறைகளை கேட்டவர் என்ற பெயர் அவருக்கு உண்டு. சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு யாதவ சமூகத்து இளைஞன் சென்னை அரசியலில் வேளச்சேரி என்ற அடைமொழியோடு தடம் பதிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அமைச்சர் தாமோ அன்பரசன் அசுரபலத்துடன் வலம் வரும் வேளையில் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய தைரியம் கொண்ட ஒரு வேட்பாளர் தேவை என்று அதிமுக தலைமை கருதியது. அதற்கேற்றாற்போல எதற்கும் அஞ்சாத அதிரடி அரசியலும் எந்த நேரத்திலும் களத்தில் இறங்கி வேலை செய்யும் குணமும் சரவணனை முன்னிறுத்தியிருக்கிறது. மறுபுறம் ஒரு அமைச்சரின் தொகுதியாக இருந்தும் ஆலந்தூரில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லை என்ற மக்கள் குமுறல் அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல ஆண்டுகளாக தொடரும் பட்டா பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் முறையாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடை திட்டங்கள் என மக்களின் அடிப்படை தேவைகளே இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளன. மேலும் தாமோ அன்பரசன் மேடைகளில் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை பற்றி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் பழைய ப்ளீச்சிங் பவுடர் விவகாரங்களும் மக்கள் மத்தியிலும் மனதிலும் இன்னும் அணையாத நெருப்பாகவே இருக்கின்றன. அமைச்சரையே ஒரு கவுன்சிலர் வீழ்த்த முடியுமா என்ற கேள்வியுடன் தொடங்கும் இந்த போர் இப்போது மக்களுடன் நிற்கும் ஒரு தொண்டன் அதிகார பலத்தை வெல்வானா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் அமைச்சரின் அதிகார பலம், மறுபுறம் எடப்பாடியார் அனுப்பிய எளிய தொண்டனின் மக்கள் பலம் என ஆலந்தூர் களம் தற்போது களை கட்டி இருக்கிறது.